ஒருத்தர் வந்து ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருக்காருன்னா எந்த மாதிரி நேம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு இருக்குது. ஒரு விதியை வந்து வெல்றது எப்படி வரும் தனி மனிதன்? ஸோ மதி அப்படின்னு சொன்ன உடனே அவர் விதியை வெல்றதுக்கு முதல் கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகம் தான். நம்ம எப்போல்லாம் வந்து மதியை அதிகமாக ஒரு மந்திர சாண்ட் பண்ணி பண்ணி உபாசன தெய்வத்துடைய பலத்தை கூட்டுறோமோ அப்போ இந்த விதியுடைய கர்மாலாம் நம்ம குறைஞ்சிக்கிட்டே வரும். சார், நீங்கள் வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னீங்கல்ல, சர்வ ஜன வசியம்னா எல்லா ஜனங்களையும் வசியம் ஒரு அந்த சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க. வசியம் அப்படின்னாவே ஒருத்தவங்களை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர ஒரு ப்ராசஸ் தான் நான் நினைக்கிறேன். இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற பார்க்கும்போது எல்லா மனதிலையும் அது கெட்டதான ஒரு விஷயம் தானே. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இருக்கீங்கன்னா, நான் ஒரு ஒரு லைஃப்குள்ளே போகிறேன்னா நான் அதை வந்து நினைக்கணும். நான் அவங்கள வசியம் பண்ணி ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குல்ல. இந்த விஷயம் எப்படி சார் எல்லாத்துக்கும் பாசிபிள் ஆகும்? இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி வசியம் இருக்குது, ஸ்திரீ வசியம் இருக்குது, புருஷ வசியம் இருக்குது. நம்ம கான்செப்ட் என்னன்னு சர்வ ஜனவசியம் தான். இந்த சர்வ ஜனவசியம் தொழிலுக்காக பயன்படுத்துறது மஸ்ட். அப்போ ஸ்திரீ வசியம், கணவன் மனைவி வசியம், புருஷ வசியம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து ஒரு ரிலேஷன் போகிற விஷயம். ஸோ அதுக்காக மெத்தட்லாம் வேற. ஸோ இப்போ அஷ்ட கர்மங்களில் வந்து இந்த வசியம், மோகனம், ஸ்தம்பனம், வித்வேஷனம், வேதனம், மாரணம், இந்த மாதிரி வந்து 8 விதமான கர்மங்கள் உண்டு. அதுல சர்வ ஜனவசியம் அப்படிங்கிறது வந்து வாடிக்கையாளர்களை வசியப்படுத்தி வச்சோம்னா தான் பொருளாதார வாழ்க்கை நிம்மதியா வாழலாம். இது அதான் சார், இது இந்த வசிய முறையே வந்துட்டு எங்களுக்கு அகைன் இதே கேள்விதான் வருது. ஒரு பொருளாதாரமோ, ஒரு பிசினஸோ, ஒரு கல்வி முறையோ ஏதோ ஒண்ணு என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமா. ஒருத்தனை ஈர்த்து அவனை வந்து என்னோட விஷயத்துக்கு நான் கொண்டு வந்து ஏன் இந்த முறையினால அப்படி கொண்டு வர்றது கிடையாது. ம். இப்போ நீங்க வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்றீங்க. ஸோ அந்த ப்ராடக்டை பை பண்ணணும்னா யார் வரணும்? என் கிளைண்ட் கஸ்டமர்ஸ் வரணும். அந்த கஸ்டமரை தான் நம்ம அங்கே வசியம் பண்றோம். கஸ்டமர் வந்தவொடனே என்ன பண்றாரு? உங்க ப்ராடக்ட்டை பார்க்குறாரு, பிடிச்சிருக்கு, ஸோ பை பண்றாரு, வாங்கிட்டு போறாரு. ஸோ அதை எடுத்துன்னு போய் அவர் யூஸ் பண்ணும்போது இது எங்க வாங்குனீங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு யாராவது கேட்கும்போது உங்களுடைய ஷாப்புடைய நேமை தான் அவர் சொல்லுவார். இதுக்கு கண்டிப்பா. தான் சர்வஜன அவசியம் சொல்லுவாங்க. ஓகே. இது ஒரு பிசினஸ்க்கு ஓகே சார். ஓகே. அது காமனா நம்ம பார்த்துடலாம். ஒரு தனிநபருக்குங்கும்போது அது ஒரு தவறான விஷயம் மாதிரி தானே சார் தோணும். தனிநபருக்கு இது வேலை செய்யாதுங்க. அது வேற கான்செப்ட். கணவன் மனைவி வசியம், ஸ்திரீ வசியம், புருஷ வசியம். அது கான்செப்டே வேற. இது சர்வஜன வசியம் தொழிலுக்காக பயன்படுத்துறது. ஓகே. தொழில் செய்றவங்களுக்கு மட்டும் தான் இது செட் ஆகும். வேற யாரும் இது காமனா வந்து சர்வஜன வசியம் வந்து எல்லா மக்களையும் வசியம் பண்ணிக்கணும். பிளஸ் எல்லா தெய்வ தேவதைகளும், எல்லா மிருகங்களும் நமக்கு வசியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து, அவங்க எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறையை பொறுத்து தான் அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ம், ம். அதையும் வந்து எல்லாருக்கும் அந்த சப்ஜெக்டை கொடுத்துடவும் முடியாது. அந்த விஷயத்த சொல்லிடவும் முடியாது. அவங்க மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லா கலைகளையும் மறைச்சு வச்சாங்க. அதுல வந்து ஜோதிடக்கலை, தாந்திரீகம், மாந்திரீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அஷ்டகர்மங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம மக்களுக்கு தேவை, இன்னைக்கு என்ன தேவை, அதை எப்படி பயன்படுத்திக்கணும், இவ்வளவுதான் கான்செப்ட். இன்னைக்கு நான் 20 லட்ச ரூபா கார் வாங்கியிருக்கேன்னா என்னுடைய வாடிக்கையாளர்கள் எனக்கு கொடுத்த வரும். ஸோ நான் வாடிக்கையாளர் டெய்லி ரொட்டீனாக வந்து ஒரு நாளைக்கு 5 ஜாதகம், 6 ஜாதகம், 10 ஜாதகம் கூட பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒர்க் இருக்கும், அப்பாயின்மெண்ட் போயிட்டே இருக்கும். நைட்டு 12 மணி 2 மணி வரைக்கும்லாம் அப்பாயின்மெண்ட் ஓடிட்டே இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு எனக்கு கோயில் ப்ரோக்ராம் போகணும். ஸோ இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆஃப்டர்நூனில் பார்க்கறதுக்கும் டைம் இருக்காது. ஒரு சம்டைம் வந்து லைவ்ல வந்துருவாங்க கிளைண்ட். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இந்த சர்வஜன வசியம் மூலியமா நடக்குது. ஓகே சார். ஸோ இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டிவ் இருக்கு. நிறைய விஷயங்கள் சார்ட் பிரகாரம் பண்ணி தான் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கு அந்த நீங்க சொன்னீங்கல்ல பிசினஸ்க்கு பண்ற ஒரு விஷயத்துக்கு எந்தெந்த முறைகள்லாம் யூஸ் பண்ணுவீங்க சார்? அவங்க ஜாதகம் வச்சு பண்ணுவீங்களா? இல்ல வந்து எதுக்குங்க சர்வஜன வசியத்துக்கா? ஆமா சார். அவங்க ஒரு அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த கிளையண்ட் வர வைக்கிறதுக்கு அந்த ஓனரோட ஜாதகமா இல்ல டேட் ஆஃப் பர்த் அவருடைய நம்பர்ஸ் அத எல்லாமே, வச்சு அதாவது பண்ணுவீங்களா? டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருந்தால், இல்லைன்னா ஜாதகமே இருந்தால், ரெண்டும் ஒன்று தான். ஜாதகம் தான் ஜாதகம் கொடுக்கலாம், இல்லை டேட் ஆஃப் பர்த் தான் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம், பிளேஸ் ஆஃப் பர்த் அவங்க நேம் ம். கொடுத்த பிறகு அவங்களுடைய விதி என்ன, ஸோ அவங்க என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன வாழ்க்கை வாழ்றோம்னு ஆசைப்படுறாங்கன்றத அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஜாதத்திலே பார்க்க முடியும். அவங்க கிட்ட சொல்லுவோம், உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதிரி எதனா பிஸ்னஸ் பண்றீங்களா, இந்த மாதிரி காரகத்துவத்தில் பிஸ்னஸ் ஏதாவது பண்றீங்களான்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன், வேலையா பிஸ்னஸா, பிஸ்னஸ்னா 10ஆம் பாவம், வேலைன்னா 6ஆம் பாவம். ம். ஸோ அந்த 6ஆம் பாவத்தினுடைய வேலைகள் இருக்குது.
ஸோ இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், அதே போல் வாகனம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த துறையில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து நேர்த்தியாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து திறமை இருக்குங்கிறத கூட ஜாதகத்தை பார்க்க முடியும். ஸோ அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வருமானம் இருக்கான்னு பார்க்கும். ம். சார் உங்ககிட்ட திறமை இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, ஆனால் வருமானம் உங்களுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். அடுத்த கிறிஸ்டின் கேட்போம். ஆமாம் சார், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, ஸோ நான் பிஸ்னஸை வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, ஸோ இது நான் எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், ஸோ என்னுடைய பிஸ்னஸ் இப்போ நேம் எப்படி நான் மாற்றிக்கிறது, ஸோ அதுதான் ஈகோ சிஸ்டமுக்குள்ளே வரும். ஒருத்தர் வந்து ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருக்காருன்னா எந்த மாதிரி நேம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு இருக்குது. ஸோ நம்ம மெத்தடில் பார்த்தீங்கன்னா எல்லா நேமையும் தாராபரணத்தில் வந்து லாக் பண்ணிவிடுவோம். தாராபரணனுக்குள்ளே லாக் பண்ணிவிடுவோம். லாக் பண்ணி பஞ்சபக்ஷியில் ஆக்டிவேட் பண்ணி தான் எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு நேமு இப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதில் யோகாதிபதியும் கரணநாதனும் மென்ஷன் ஆகக்கூடிய விஷயங்களை, அதனுடைய காரகத்துவங்களை அந்த இடத்துல கண்டென்ட்டாக கொடுப்போம். ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது அந்த தொழில், அந்த நபர் கேட்குற கேள்வி, அவங்களுடைய தனிப்பட்ட கேள்வி, அவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ மஸ்ட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணும். அதை வச்சு தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஓகே சார். ஸோ இதில் இந்த நீங்கள் இது வரைக்கும் சொன்ன விஷயத்தில் எனக்கு காமனாக ஒரு விஷயம் தெரியுது. ஒரு விதியை வந்து வெல்றது எப்படி சார் வரும் தனி மனிதன்? அதுதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இருக்கு. விதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய அமைப்பை வைத்து தான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை விதி பிரகாரம் வாழ்வாங்க. ஸோ அப்படி விதி பிரகாரம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நன்மை, தீமை, வெறுப்பு, விருப்பு எல்லாம் வரும். ஸோ அதில் அவங்களுடைய தேவைகளும் வரும், தேவை இல்லாத பிரச்சனைகளும் வரும். ஸோ அதையெல்லாம் தாண்டி அவங்க வாழ்கிறது, இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சவாலாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தனி நபர் இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு தனி நபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கணும், நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், இந்த சூழ்நிலையை நமக்கு வரக்கூடாது, நம்ம இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது, இந்த வாழ்க்கை நமக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ அந்த மதியுடைய தேடல் அவருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ மதி அப்படிங்கிறது வந்து எண்ணம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தினுடைய செயல்பாடு தான் மதியை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ விதி அப்படிங்கிறது எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நடக்கிறது நடக்கட்டும்னு போகிறது தான் விதி. ஸோ கொஞ்ச நேரம் நின்று நிதானமாக செய்யறது சரியா தவறா, என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சமாச்சு நின்று நிதானமாக யோசிச்சு இதுக்கு என்ன வழி, இது ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சாலே மதி வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஒரு மனிதனுடைய மதி அப்படிங்கிறது தனக்கு தனிப்பட்ட விஷயத்துல பாதுகாப்பாக செயல்படக்கூடிய ஒரு உள்ளுணர்வு அப்படின்னே சொல்லுவோம். அந்த உள்ளுணர்வு சக்தியான அந்த மதியை ஒருத்தர் சரியாக பயன்படுத்தினார் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு அடிக்கல் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ மதி அப்படின்னு சொன்ன உடனே அவர் விதியை வெல்றதுக்கு முதல் கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகம் தான். அந்த ஜாதகம் என்ன சொல்லுது அவங்களுக்கு, அந்த ஜாதகத்துல என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கு, நன்மைகள் இருக்கு, யோகங்கள் என்ன இருக்குது, எப்படி வாழ்க்கை வாழ போறோம் அப்படிங்கிறத யூக்ளியஸ் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த ஜாதகர் முதல்ல கையில் எடுக்கக்கூடிய விஷயம் ஜாதகம் தான். இந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதன் பிரகாரம் இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்க போற விஷயம், அடுத்தடுத்த திசாபுக்தியில. ஸோ இதெல்லாம் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா ஸோ உன்னுடைய ஈகோ சிஸ்டத்தை மாற்றணும் ஒன்று. ரெண்டாவது, தெய்வ தேவதைகளில் அவங்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய துணை இருக்குன்னு பார்த்து அந்த தெய்வத்தினுடைய உபாசனையை அவர் கையில் எடுத்தார்னா அந்த உபாசனை தெய்வமே வந்து அவருடைய மதியை சரியாக வழிநடத்தும். அப்போ அவருடைய வாழ்க்கை விதி பிரகாரம் போகுமா, மதி பிரகாரம் அவர் அந்த தெய்வம் அவங்களை வழிநடத்தும் போது மதி பிரகாரம் தானே போவார். ஆமாம், அங்கங்க விதி வேலை செய்ய போகுது. அப்புறம் சார் இப்போ வந்துட்டு ஒரு மதி தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. விதி வந்து மாற்றுறது மதின்னு. இதுக்கு வந்து நான் வந்து என் வாழ்க்கை வந்து பாசிட்டிவான திங்கிங் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா சார்? பாசிட்டிவ் திங்கிங்கு, நெகட்டிவ் திங்கிங் இதில் ரெண்டு விஷயம். ஆனால் யூக்ளியஸ் பண்ணி பார்க்கணும் எது சரி எது தப்பு. ஸோ நன்மை எது, தீமை எது, ஸோ நமக்கு எது தேவை எது தேவை இல்லை. ஸோ இதை ரெண்டத்தையும் வந்து தராசு மாதிரி எடை போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ வந்து கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதிபதிக்கு பக்கத்தில் வந்து நீதி தேவதை இருக்கும். அவங்க கையில் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி இருப்பாங்க, தராசு கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தராசு வந்து ஒரே நேராக தான் நிற்கும். இந்த பக்கம் நன்மை நீதி இருக்குது, இந்த பக்கம் வந்து தீமை இருக்குது அப்படின்னா தீமை எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த முள் அந்த பக்கம் தான் சாயும், நன்மை எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த முள் இந்த பக்கம் தான் சாயும். அதுபோல சந்திரன் அப்படின்ற அந்த மதி, நாம் என்ன விதைக்கிறோமோ அது நியாயமாக இருந்ததுன்னா அதிகமான எண்ணங்களை நம்ம வந்து நல்ல எண்ணங்களை விதைக்க நல்ல விஷயங்களை நடத்த
அந்த மதி வந்து அதன் பிரகாரம் தான் பயணம் பண்ணும். தீமையான விஷயங்கள் எப்போ வந்து அந்த மனிதனுக்குள்ள இருக்குது, அதுதான் விதி. தீமையான விஷயங்கள் விதி வலியதாக இருந்தாலும் அது தீமையை செய்யக்கூடிய விஷயமா அந்த ஜாதகருக்கு இருந்தா அதனுடைய பக்கம் தான் அந்த மதி செயல்படும். அதன் பிரகாரம் தான் வாழ்க்கை ஓடும். அப்போ மதிங்கிற விஷயத்த பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ரெமடி, ஒரு டூல் அப்படின்னும் போது அவங்களுடைய தெய்வ தேவதைகள், உபாசனை தெய்வ தேவதைகள், அந்த தெய்வ தேவதையுடைய மந்திரத்தையோ இல்லை ஒரு உருவ படத்தையோ இல்லை ஒரு குலதெய்வத்தையோ சில முக்கியமான விஷயங்கள் மூலியமாக, அதாவது பஞ்சபட்சி நேரம், பௌர்ணமி நேரம், அமாவாசை நேரம், சில மந்திரங்களை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிக்கும் பொழுதும், ஸோ சில எந்திரங்களை அவங்க வந்து முறையாக பூஜை பண்ணும் பொழுதும், சில ஈகோ சிஸ்டத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொபைல் நம்பரு, ஜிபே, ஃபோன்பே, மொபைல் அன்லாக் பாஸ்வேர்டு, வைக்கல் நம்பர், இதெல்லாம் ப்ராப்பராக மாற்றி வச்சிருக்கிற வகையில் அந்த மனிதனுடைய ஹாரா வந்து அற்புதமான ஒரு விஷயம் வேலை செய்யும். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா என்ன ஆகும்னா ஒரு தெளிவான ஒரு பாதையை காட்டும். அந்த தெளிவான பாதையில் பயணம் பண்ணும். அப்போ வந்து விதி இருக்கக்கூடிய பலத்தை நம்ம மதியால் இவ்வளோ விஷயத்த மாற்றி வச்சிருப்போம். அப்போ என்ன ஆகும், ரெண்டுமே ஈக்குவலாக நிற்கும். நம்ம எப்போல்லாம் வந்து மதியை அதிகமாக ஒரு மந்திர சாண்ட் பண்ணி பண்ணி உபாசன தெய்வத்தினுடைய பலத்தை கூட்டுறோமோ அப்போ இந்த விதியுடைய கர்மாலாம் நம்ம குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ மதியுடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பாக. சார் இதுல என்னன்னா நீங்க சொன்னலாம் வந்து டெய்லி ஒரு விஷயங்கள் பண்ற மாதிரி எங்களுக்கு இல்லை. நம்ம பார்த்து அதை ஒரு எல்லாத்துலேயும் கணிச்சு அது பண்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு மனுஷனோட விதியை வந்து மதியால மாத்துறதுக்கு டெய்லி ஒரு பலன்கள் வந்து இருக்கும். ஒரு 3 ஹேபிட் மட்டும் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் டெய்லி பண்றதுக்கு? டெய்லி இல்லை, நம்ம இப்போ ரெமடியில் வந்து ஒன்ஸ் தான் ஃபிக்ஸிங் எல்லாமே. ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பேலன்ஸ் ஆகி சார்ஜபிள் ஆகி போயிட்டே இருக்கும். ஒரு மந்திர சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதை டெய்லி பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி சூரிய உதயம் உதிக்குது. அந்த சூரியன் உதயம் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஜீவராசிகள் அவங்களுடைய கடமையை செய்யுதுன்னு பார்க்கணும். எந்தெந்த ஜீவராசிகள் தன்னுடைய கடமையை செய்ய தவறுதுன்னு பார்க்கணும். அதுல சில விஷயங்கள் நீங்க உங்களால சொல்ல முடியுமா? பாருங்க. சொல்லுங்க சார். ஏன்னா 5 அறிவு படைத்த பறவை இனங்கள் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே தன்னுடைய கடமைகளை செய்ய புறப்பட்டுவிடும். இரைகளை தேட புறப்பட்டுவிடும். ஆனால் 6 அறிவு படுத்த ஜீவராசியான மனிதன் மட்டுமே தன்னுடைய கடமைகளிலிருந்து தவறுகிறார். அதுக்காக அவர் எடுத்துக்கக்கூடிய நேர காலம் சரியா முதல்ல அப்படின்னா நேர காலத்தை அவர் சரியா பயன்படுத்துறது கிடையாது. என்ன காரணம்? அவருடைய உடல் அசதி, மனத்துல ஒரு தெளிவில்லை. ஸோ மதியம் வந்து சிறப்பாக அவருக்கு வேலை செய்யலை. அதனால தூக்கம் கெட்டு போகுது. இப்போ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பகலில் தூங்குறாங்க. பகல் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ராத்திரி தான் தூங்குவாங்க. அப்போ காலையில் ஒரு டைம் இருக்கணும். 4:30லேருந்து 6க்குள்ள ஒரு மனிதன் எழுந்திருச்சு அன்றாட தேவைகளான அவங்களுடைய கடமைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கள அப்படின்னாலே அவருடைய மதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது மதி. சந்திரன் இரவு நேரத்தில் தான் வந்து ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சுனாலே சந்திரன் உதயமாயிடும், நிலவு வந்துடும். திரும்ப காலையில் 6 மணி ஆச்சுனாலே சூரியன் உதயமாகிடும். சூரியனுடைய செயல்திறன் வந்து ஆத்மாவையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவையும், சந்திரனுடைய செயல்திறன் அப்படிங்கிறது நம்மளுடைய மதியையும் குறிக்கும். ஸோ சந்திரன் எப்போ பலமாகும்னா பிரம்ம முகூர்த்தத்துல பலமாகும். ஸோ அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கடமைகள் எழுந்து செய்ய ஆரம்பிச்சார்னா அவருடைய அந்த வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிச்சு. ஸோ அப்போ விதி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல மதிய டெய்லி ரொட்டேனா இந்த மாதிரி பயன்படுத்தினாலே போதுமானது. இந்த ஒரு விஷயத்தை யாரால சரியா செய்ய முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனா பிறந்த எல்லாருமே வந்து உதாரணத்துக்கு சொன்னேன், 5 அறிவு ஜீவராசிகள் வந்து கடமை செய்ய புறப்படுது. ஆனா மனிதன் மட்டும் ஏன் விதிவிலக்கு? மனிதன் மட்டும் விதிவிலக்குன்ற விஷயமே விதியே அங்க வருது. விதி விலக்குனாலே அதான். விதியை வந்து அவரால் விளக்க முடியல. அதனால 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி வரைக்கும் தூக்கம் தான். அப்போ எங்கேருந்து அவருடைய மதி வேலை செய்யும்? ஸோ அந்த நாட்கள் குறைஞ்சு போகுது இல்லைங்களா உங்களுக்கு? அதாவது அன்னைக்கு ஆக்டிவா என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பிளானே இல்லாமலாம் போயிடுது. அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நேரமும் அவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிது ஒன்று. 2வது மதிய சிறப்பாகவும் வச்சுக்கலாம். அதன் பிரகாரம் அவங்களுடைய கோட்பாடுகள், கொள்கைகள், அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நபருக்கு கிடைச்சிடும். ஸோ ரொட்டீன் ஒர்க்கு டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடியவர் ஒரு நபர் பிரம்ம முகூர்த்தத்தில் வேக்கப் எழுந்து